இயக்குனர் சீனு ராமசாமியின் தயாரிப்பில் யோகி பாபு மற்றும் ஏகன் நடிக்கும் கோழி பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் உலகமெங்கும். தளபதி ஃபேனு விபி அண்ணா பண்ணியிருக்காரு. ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு விட்டு போயிட்டாங்க இன்டர்வியூல. ஸோ அது இதுலாம் படித்தேன், இது ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். மார்னிங்லேருந்து பார்த்து வந்துருக்கேன். ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா இருக்கும்னு தோணுது. படம் 100% அடிக்கும். ஆல்ரெடி ரிப்போர்ட் வந்துச்சு. அவ்வளோதான் ப்ரோ. இனிமேல் ரிசல்ட்லாம் யோசிக்க கூடாது. அவரோட லாஸ்ட் 2 மூவிஸ் இது இன்னும் ஒன்று. ஸோ ஜஸ்ட் செலிப்ரேட் அவரை வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் கொடுத்து இவ்வளோ வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. ஏன்னா அந்த 2 ஃபிலிம்ஸ் வந்து இட் வில் பி தீபாவளி ஃபார் ஆல் தளபதி ஃபேன்ஸ். ப்ரோ எக்ஸைட்மெண்ட் டு தி கோர், அதான் ஒரே வார்த்தை. சீரியஸா இது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய செலிப்ரேஷனா தான் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். இதுதான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்ல போற ஐபிஎல் நாங்க இப்ப எவ்வளவு ஐபிஎல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். விஜய் வேற லெவல் தளபதி. இவ்வளோ ஃபேன்ஸ். அடுத்து பாலிடிக்ஸ் வராரு, பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வராரு. ஸோ இந்த 2 படத்தை பெருசா டெக்னிக்கலா பார்க்காம இது இல்ல அது இல்லைன்னு குறை சொல்லாம ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி அவரை லாஸ்டா செலிப்ரேட் பண்ணி அனுப்பிச்சு வைக்கணும். கடந்த ஒரு 2 படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி தான் லைட்டா டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. இந்த படம் ஆக்சுவலா யாருமே எதிர்பார்க்கல. ஐபிஎல்ல அது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரொடியூசர் சொன்னாங்க. பட் அது 100% உண்மை. ப்ரோ ஆக்சுவலாக வந்து தளபதி படக்காக மரண வெயிட்டிங் இருக்க ரொம்ப நாளாவே. ஆக்சுவலாக ஒரு தலை ஃபேன். ஆனால் என்னால் தளபதி படம் கண்டிப்பாக பார்க்கணுங்கிறதுக்காகவே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து வெங்கட் பிரபு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலை ரெஃபரன்ஸ் ஏதோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் மேபி ஒரு ஃபோன் கால் இல்லைனா வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு சின்ன ஒரு செகண்ட் காட்டினாலே வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு டான்ஸ் ஆடி தியேட்டர்ல. ஒரு 25 வருஷம் இருக்கு டான்ஸ் ஆடினேன். ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து தியேட்டர் மெட்டீரியல்னாலே வந்து தலையும் தளபதியும் தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தலையும் பார்த்தீங்கன்னா அவரோட பேஷன் போயிட்டாரு. தளபதியும் வந்து மக்கள் பணிக்காக வந்துட்டாரு. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண போறோம். ஸோ இருக்கிற இந்த 2 படத்தை வந்து ரொம்ப கொண்டாட போறோம். வேற மாதிரி ப்ரோ படம் பாருங்க போய் சூப்பர் அல்டிமேட் படம். படத்துக்காக தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 10 ப்ரோ 100க்கு 100 ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வர 3 படம் பீஸ்ட் கொஞ்சம் பாக்குற அளவுக்கு இல்ல. ஆனா இதுல செம்மையா பிடிக்க போறாங்க. தளபதி ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ. வேற எதுவுமே வேண்டாம். எங்க அண்ணனை பார்த்தா மட்டும் போதும் எங்களுக்கு. அவ்வளவுதான். படம் வேற லெவலா இருக்கும். தளபதி தான் தளபதிக்காக மட்டும் தான் வந்திருக்கோம். எங்க அப்பா தளபதி ஃபேனு. நான் தளபதி ஃபேன் இல்ல. பட் ஆஃப்டர் மேரேஜ் தளபதி ஃபேனா மாறிட்டேன். பாப்பா அவர் இப்போ நல்ல விஷயம் ஒன்று பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதையும் நம்ம சேர்த்து கொண்டாடணும்னு. இல்ல தளபதி மட்டும்தான். ஃபேமிலியா எப்படி பஸ் வந்திருக்கீங்க? எவ்வளவு எதிர்பார்ப்போட எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட வந்திருக்கீங்க படத்துக்கு? ரொம்ப எக்ஸைட்டா தான் வந்திருக்கோம். ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு. நாங்க தளபதி படத்துக்காக லீவ் போட்டே வந்திருக்கோம். ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கோம். இவன் ஃபேன், அவரோட தீவிர ஃபேன் இவரு. நைட்ல தூங்கவே இல்ல, வெயிட்டிங்ல இருக்கிறோம். எப்படி இருக்குன்னு அதாவது ரொம்ப நாள் கழிச்சு என் தலைவனை ஸ்கிரீன்ல பார்க்க போறேன். செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. அது ஒரு மாதிரி செம்ம ஒரு தீபாவளி வைப்ஸ் அந்த மாதிரி இருக்கு. மக்களுக்காக வராரு, அதே கொண்டாடுவோம், திரையில கொண்டாடுவோம். அவ்வளவுதான் ப்ரோ. துப்பாக்கி அளவு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே தெரிச்சிடணுங்க. ஃபுல் வைப்ஸ் தான். தளபதி பிடிக்குமா உங்களுக்கு? எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும், அதுதான் எல்லாரோட ஆசையும். அரசியலை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. ஆனா இன்னைக்கு ஆக்சுவலா தளபதி டே. நீர்ப்பறவை, தர்மதுரை ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் சீனு ராமசாமியின் தயாரிப்பில் யோகி பாபு மற்றும் ஏகன் நடிக்கும் கோழி பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் உலகமெங்கும்.